ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா ட்ராவலை கட்டுறாளேன்னு பார்க்குறீங்களா? லீவுக்காக பையன் ஹாஸ்டல்லேருந்து வந்துருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். 4 நாள் வீட்டில் இருந்தாப்புல. திரும்ப லீவு முடியவும் ரயில்வே ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறது தான் இந்த விளாகு. என்ன தான் பசங்க இருந்தாலும் ஒரு காலத்தில் கைவிட்டு போகும்போது நமக்கே ஒரு மாதிரி ஆகுது. அது எவ்வளோ பெரிய பிள்ளையாக இருந்தாலும் கொண்டு போய் விடும்போது திரும்ப எப்போ வருவான், நம்மக்கிட்ட இருப்பாங்கிற மாதிரி தான் தோணுது. எல்லா பேரண்ட்ஸுக்குமே அதான். ஆனால் கைக்குள்ளே வச்சுக்க முடியாதுங்கிறது மைண்டுக்கு தெரியும், பட் மனசுக்கு தெரியாதுல்ல. அது மாதிரி அவனை கொண்டு போய் விடும்போது ஸ்டேஷன் வர கிளம்ப போகிறேன்னு மனசு நேற்றெல்லாம் ஒரே குழப்பம். எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்குமா இல்லை எனக்கு மட்டும்தானாங்கிறது தெரியலை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தைரியசாலியாக தான் இருப்பேன். ஆனால் அந்த பையனை கிளப்பும் போது அந்த ஒவ்வொரு மாதமும் அது மனசில் ஒரு மாதிரி ஆகிடுது. அந்த ஒரு செகண்டு கடந்து வர்றது பெரிய விஷயமா இருக்குது. டிக்கெட் எடுக்கும்போதெல்லாம் எடுக்கிறான் அவன், பட் எனக்கு என்னமோ மாதிரி ஆகிடுச்சு. கிளம்ப போகிறானே பிள்ளை அப்படின்ட்டு. இங்கே வெயிட்டிங்கில் இருக்கும்போது பக்கத்துலேயே இருந்தேன். ஒரு 1/2 ஹவருக்கு வெயிட்டிங்கில் இருந்தேன். அப்போ பக்கத்துலேயே தான் வச்சுக்கிட்டு இருந்தேன் பிள்ளைய. பஸ்ஸில் போனால் 100 150 ரூபா டிக்கெட்டு. சரி, இன்றைக்கி நம்மளோட இதுவே கண்டென்ட்டே அதில் என்ன மிச்சம் பண்ணலாங்க. அதான் ட்ரெயினில் போனால் 15 ரூபா தான். சரி, ட்ரெயினில் ஏற்றிக்கிறேன். அவனுமே நான் ட்ரெயினில் போகிறேம்மா அப்படின்னா. தனியாக போயிட்டு வர அளவுக்கு பிள்ளைய பெரிய ஆளுகள் ஆயிடுச்சுங்கிறது பார்க்கும்போதே நமக்கு பிரமிப்பாக இருக்குது. நமக்கு குழந்தைங்க மாதிரி தெரியுறாங்க. உங்களுக்கு இந்த அனுபவம் இருந்தால் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பையனை ஏற்றிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. வர வழியில் அம்மாவுக்கு ஒரு நைட்டி 2 எடுத்துகிட்டு வருவோம்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வந்திருக்காங்க, அவங்களுக்கு 2 நைட்டி எடுத்துகிட்டு வந்தேன். அங்கேயே ஸ்டிச் பண்ணி கொடுக்குற இடத்துல போய் எடுத்தது. நல்லா ஸ்டிச் பண்ணுவாங்க, கடையில் எடுக்காமல் மெட்டீரியல் வச்சு அவங்களே ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. அங்கே போய் பார்த்தேன், நல்லா கலர்ஃபுல்லாக நிறைய வந்துருந்துச்சு. சரி, எனக்கு ஒரு 2 நைட்டியும் அம்மாவுக்கு ஒரு 2 நைட்டியும் வரையில் எடுத்துகிட்டு வந்தேன். பையனை விட்டுட்டு வரையில். கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி என்னென்ன நல்லா இருக்கான்னு. தேங்க்யூ.